வணக்கம் உறவே. அன்பிற்கினிய ஆசிரியர்கள், அறிவியல் இயக்கத்துடன் இணைந்திடுவோம். இந்திய அரசியல் அமைப்பு அறிவுறுத்தும் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்திடுவோம். கல்விப் பணியை பிரேசில் பாவலோ அரசியல் என்றார், பைந்தமிழ் பாரதி ஆன்மீகம் என்றார், கௌதம புத்தர் அறிவொளி என்றார், குரல் தந்த வள்ளுவர் கண்ணொளி என்றார். அறிஞர் பலரும் அவரவர் மொழியில் கல்வி பணியை விளக்கினார். அந்த ஆன்றோர் சான்றோர் அனுபவ மொழியை அறிந்தே செயல்படும் வாத்தியார். கல்லினுள்ளே சிலையினை கண்டிட உதவிடும் கருவி ஒளியாகும். கற்பித்தல் வழியே மாணவன் உள்ளே அறிஞனை காணுதல் நம் பணியாகும். அன்பு ஒன்றே இருவழிப்பாதை, அனைவரும் அதிலே நடந்திடுவோம். நம் ஆயுள் முழுதும் பிறரின் மனதை காயம் செய்யாது வாழ்ந்திடுவோம். அரசின் திட்டங்கள் 1000 இருந்தும் இங்கு உள்ளூர் தலைகளின் ஆதிக்கம். அது குழுவென குளமென நட்பென பகையென பல்முனை தாக்குதல் நடத்தும். வறுமையை ஒழித்து வளமையை கொணருதல் குலத்தின் தலைவர் கடமை. வறுமையை உழல்பவர் தருகிற வரியில் ஆடம்பர செலவுகள் மடமை. தம்மக்கள் பையில பொருளே இல்லாது அவர் ஆயுள் முழுதும் கூலியா? 7 தலைமுறை வரையில் தலை நிமிராது தடுத்தல் உமக்கு நியாயமா? மனிதம் அறிவியல் மாணவர் மனங்களில் பதியன் செய்தல் நலம்பயக்கும். மாநிலம் முழுதும் மகிழ்ச்சி அமைதி மலரும் போதில் நம் மனமகிழும். பொறுமையும் கடமையும் உள்ளத்தை நிறைத்தால் அனைத்தும் நமக்கு சாத்தியம். மாணவர் படிப்பு முடிந்து புதியன படைத்தால் யாவையும் வாத்தியார் பாத்தியம். மாற்றம் ஒன்றே மாறாதது, நம் மனம் வைத்தால் எது முடியாதது நம்மால் முடியும். உறவுகளே, இதோ மாணவர் மதிப்பேன், ஐயமெனில் கேட்பேன், ஏழைக்கு உதவுவேன், இல்லாமை ஒழிப்பேன், சாதி மதம் பாரே, சரித்திரம் படைப்பேன், சரித்திரம் படைப்பேன், இலக்கை எட்டுவேன், இமயம் தொடுவேன், சிகரம் தொடுவேன், சாதனை படைப்பேன். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். தாத்தாவான என்னாலே முடியும்னா உங்களால முடியும் கண்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.